மீனவர் பிரிட்ஜோ இறுதி ஊர்வலத்தில் 7000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் பிரிட்ஜோ உடலை அடக்கம் செய்ய மீனவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதன்படி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த பிரிட்ஜோ உடலை நேற்று அவரது உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். தங்கச்சி மடம் குழந்தை இயேசு ஆலயத்திற்கு உடல் கொண்டு வரப்பட்டது. ஆலய பங்கு தந்தை இறுதிச் சடங்குகளை செய்த பிறகு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அந்தோணியார்புரம் கல்லறை தோட்டத்திற்கு ஊர்வலமாக பிரிட்ஜோ உடல் கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் 7000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய வெளியுறவு செயலாளரை வரும் 20ஆம் தேதி டெல்லியில் சந்தித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கச்சி மடத்தில் மீனவர் பிரிட்ஜோ உடல் அடக்க நிகழ்ச்சிக்கு பின்னர் மீனவர்கள் இதனை தெரிவித்தனர். வருகின்ற 20ஆம் தேதி டெல்லியில் வெளியுறவுத்துறை செயலாளரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குழு போய் இந்த 34 வருட இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்ற வகையில் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதனால் அவரது உடலை வாங்கி நாங்கள் இன்று நல்லடக்கம் செய்து இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வச்சுட்டு அந்த டெல்லி போயிட்டு எங்களுடைய முறிவுகள் தெரிந்ததுக்கப்புறம் அனைத்து மீனவ அமைப்புகள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை இறுதி கட்டத்தை முடிவு நாங்கள் சொல்லுவோம். இப்போது தற்காலிகமாக இந்த போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்கிறோம்.